ஆமாண்டவரே, என்னையும் யோசிப்பதற்கு, எனக்காய் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இருந்த காரியம் முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகம் வருவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், தத்தளிக்க பண்ணாதபடி நம்மை உறங்க செய்கிறவர் என் இயேசு ஒருவரே. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. சமாதானத்தின் பிரபு அவர். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்வது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். எப்படி மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுகிறதோ அப்படியா என் தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் அவர் ஆத்மாவை நிறைவு செய்கிற தேவன், நிரப்புகிற தேவன். இன்றைக்கு உன் ஆத்மா நிரம்பி வழியும்படியாய், சமாதானத்திற்குள் களி கூறும்படியாய் தேவன் எல்லாவற்றிலும் நிறைவான காரியங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கரங்கள் தட்டி, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தஞ்சம் நீர், அடைக்கலம் நீர், கோட்டை நீர் என்றதான பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, என் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. எல்லோரும் வாயிலை திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறவர் என்ற நிச்சயத்துக்குள்ளே நாம் இருப்பது உண்மை என்றால், தேவன் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனின் சன்னதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே. எல்லோரும் வாயிலை திறந்து தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் இன்றைய ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் இன்றைய ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்மா கலங்குவது, எல்லோரும் வாயில தந்து, எல்லோரும் வாயில தந்து நேசரை நினைத்திடுவாமே. ஆத்மா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அவருடைய ரட்சிப்பை நாம் அனுதினமும் சொல்வது உண்மை என்றால், அவரை துதிப்பது உண்மை என்றால், அவரை போற்றுவது உண்மை என்றால், ஆண்டவர் நமக்காய் எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறார். அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. கண்மலையாம் தேவன், ஆமென். நீர் என்னை ஏன் மறந்தே? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே? எதிரிகளோடு அடியே துகத்தம் திரிவதேனோ? எதிரிகளால் ஒடுங்கி அடியே துகத்தால் திரிவதேனோ?
அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து பதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாய் பட்டயத்தால் விழுவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். பட்சித்த வருஷங்களின் நன்மையை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். பலவிதமான துக்கங்களோடு கூட துயரத்தோடு கூட ஆண்டவரே நான் பட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறாயாம். பட்சித்த வருஷங்களை ஆண்டவர் விளைவால் நன்மைகளை தருகிறவர் தேவனாயிருக்கிறார். அவரிடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் அவர் எத்தனையோ நன்மை நமக்கு செய்திருக்கிறார். ராஜா நீ செய்த நன்மைகள், எல்லோரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்ன முடியாது ஆண்டவரே, என்ன முடியாது. என்னோட எத்தனையோ நன்மைகள் என் வாழ்க்கையில செய்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை செய்தவர் என்று சொல்வது உண்மை என்றால் ஏறெடுப்பே நன்றி பலி, ஏறெடுப்பே நன்றி பலி என்று இருக்கிற இடத்திலிருந்து வாயிலை திறந்து சொல்லுங்கள். நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையாவே. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் நடந்த தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனால் எல்லாம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா.
குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையாமே. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. நன்றி ராஜா இயேசு ராஜா, 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 நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஜெப சிந்தனையோடு கூட ஆண்டவர் எனக்கா என்ன பேச போகிறார் என்று வாஞ்சையோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பேசுவார். அவர் ஆறுதல் கொடுக்கிறவர், பயத்தை நீக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தை திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் இருக்கிற அன்பின் மக்களோடு கூட என் இயேசு பேசுவாராக. வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். அன்பு தேவஜனமே, நாம் ஒருவேளை பட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் என் காரியம் நடைபெறவில்லை என்று வேதனையோடு கூட தொலைக்காட்சிக்கு முன்பாய் பார்க்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்படி, எப்பொழுது காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டும் என்று உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு அறிந்தவராயிருக்கிறார். நாம் அவரிடத்திலே பேசும் பொழுது, நாம் அவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாய் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். வருடங்கள் கடந்து விட்டது, காரியங்கள் கிடைக்கப்படுகிறது. வருடங்கள் கடந்தாலும் ஆண்டவர் நமக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேறும்படியாய் செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொன்னபடி செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. காலம் தாமதித்து காணப்படுகின்ற காரியத்திலே இங்கே ஒரு ஆசீர்வாதம் காணப்படுகிறது. மற்றொரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு பிரிவினை காணப்படுகிறது. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கூட சில நேரங்களிலே பலவிதமான சோதனை வரும். இந்த சோதனையிலிருந்து நம்ம யார் விடுதலை கொடுக்க முடியும், யார் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தெளிவாய் பேசுவார். நடக்கிற சம்பவம் என்ன? வாசியுங்கள். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. அன்பு தேவஜனமே, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன். இங்கே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஆனால் சாராளுக்கும் கிடைக்கப்பட்ட பொக்கிஷம். இங்கே கிடைக்கப்பட்ட இடத்திலே கிடைக்கப்பட்ட காரியத்தை புறக்கணிக்கும்படியாய் காணப்படும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் இப்படி காணப்படுகிறது. ஒருவேளை நமக்கு கிடைக்கப்பட்டதான காரியத்தை
சில சூழ்நிலைகள் மாற்றுகின்ற ஒரு அனுபவத்தை கண்டிருப்போம். இங்கே ஆகாருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய காரியமாய் இருக்கும். முதன்மையாய் ஆகாருக்கு நல்ல ஒரு அன்பு, இணைப்பு எல்லாம் கிடைத்தது. ஆனால் இங்கே சாராள் பிள்ளை பெற்ற உடனே ஆகாரையும் பிள்ளையும் புறக்கணிக்கின்ற நிலைமை. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா? பலவிதமான காரியங்களிலே பட்சிக்கப்பட்டதான சூழ்நிலை இருக்கிறதா? ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எதை குறித்தும் கலங்காதே. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை வனாந்திரத்திலே இருந்தாலும், உன்னுடைய காரியம் வனாந்திரமாய் காணப்பட்டாலும், ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை, குடும்பங்களிலே வேதனை, குடும்பங்களிலே பலவிதமான காரியம். இன்றைக்கு குடும்பம் ஒருங்கிணைந்து காணப்படுவது உண்மை என்றால், நம்முடைய திருச்சபை சமுதாயம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து காணப்படும். எந்த இடத்திலே நாம் பிறந்திருக்கிறோமோ அந்த இடத்தின் சூழ்நிலை ஒரு மாற்றத்திற்குள் காணப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காய் பேசுகிறார். நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை. இங்கே இல்லாமை பெற்றவுடனே வார்த்தைகள் மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைதான். அடிமை பெண், இவள் பெற்றதான பிள்ளை என்னுடைய மகனுக்கு சுதந்திரவாளியாய் இருக்க கூடாது என்பது திட்டவட்டமாய் சாராள் பேசுகிறாள். ஒரு அன்பின் பராமரிப்பு இல்லை, ஒரு அன்பின் இணக்கம் இல்லை குடும்பங்களில். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு புதிய வருடத்தை கண்டோம், மாதங்கள் கடந்து விட்டது. ஆனால் இன்னுமாய் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு என்பதை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு இணக்கம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகின்ற நாம் அந்த அன்பிலே நிலைத்திருக்க கூடாதபடி இன்னுமாய் அருவருப்புகள் காணப்படுகிறது. மனம் திரும்பி, இஸ்ரவேலே மனம் திரும்பி நீ என்னிடத்தில் வருவதற்கு மனதாய் இருந்தால் உங்களுடைய அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஏன் இன்னுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே திரிந்து கொண்டிருக்கிறோம், அலைந்து கொண்டு? அருவருப்புகள் மாறப்படவில்லை, ஒரு ஐக்கியம் இல்லை, நம்மிடத்திலே ஒரு அன்பு இல்லை, நம்மிடத்தில் ஒரு இணக்கம் இல்லை. பேசுகிறோம், கேட்கிறோம், உண்மைதான், பேசுவதெல்லாம் பேச்சாய் இருக்கட்டும் என்று சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கேட்கிற வார்த்தைகள் அப்படியா இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நமக்குள்ளே ஒரு தீர்மானமான காரியம் தீர்மானிக்கப்பட வேண்டும், துரத்தப்பட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு இணங்க மனதில்லாதபடி துரத்துகின்ற எண்ணம் காணப்படுகிறது. ஒருவேளை நீ துரத்தப்பட்ட நிலைமையிலே, ஒருவேளை உன் தாய் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது எனக்கு யாருமே துணையே இல்லை, என்னுடைய வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறது நினைத்து கொண்டிருக்கிறாயா? அன்பு மக்களே, நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் யோசிக்காதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் என்று சொன்ன தேவன் அல்லவா? இன்றைக்கு உனக்கு ஒருவேளை ஒரு பயம் இருக்கலாம். ஆண்டவரே, சூழ்நிலை வனாந்திரமாய் இருக்கிறதே, யார் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறாயா? நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இங்கு ஆபிரகாம் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். தன்னுடைய மனைவியானவள் சொல்லும் பொழுது அந்த அடிமை பெண்ணை விலக்கிவிட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும். இவன் என் மகனுக்கு சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது
என்ற எண்ணத்தை ஆபிரகாம் தன்னோடு கூட இருந்ததான பெண்ணை அனுப்பும்படியாய் முற்பட்டு விட்டார். அனுப்புகிறவர் அவளிடத்தே கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து விட்டார். யோசித்து பாருங்கள், இருக்கின்ற காரியம் எத்தனை நாளைக்கு? இன்றைக்கு ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற காரியம் இவ்வளவா இருக்கிறது, இவ்வளவுதான், நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்வின் ஆதாரத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் திக்கற்றவளாய் நான் விடப்படுகிறேனே, நான் வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்ட நிலைமையாய் இருக்கிறேனே, இந்த கொஞ்ச அப்பத்தையும் தண்ணீரையும் வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? யோசனைதான். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட யோசனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பு மக்களே, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு கொடுக்கப்பட்ட இருந்த அப்பமும் தண்ணீரும் முடிந்து விட்டது. ஒரு முடிவு வந்தவுடன் மனநிலைமை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். மனிதனுக்கு தேவையான காரியம் போஷிப்பு, ஆகாரம். அந்த போஷிப்பு இல்லை என்ற சூழ்நிலையிலே மனிதன் எப்படி வாழ முடியும்? திக்கற்ற நிலை, ஒருவரும் இல்லாத இடம். யாரிடத்தில் நான் கேட்பேன்? யாரிடத்தில் நான் பேசுவேன்? ஒருவேளை நினைக்கிறாயா, நானும் ஒரு வனாந்திரத்திலே வேலைக்காய் வந்தேன், வனாந்திரத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யார் என நினைக்கிறாயா? எல்லாவற்றும் இயேசு அறிந்தவராயிருக்கிறார். நாம் அவரிடத்திலே பேசும் பொழுது, அவரிடத்திலே கேட்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை பட்சித்த வருஷங்கள் உன்னை காணப்படலாம், உனக்கு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிற தேவன். ஆண்டவரிடத்திலே நாம் பேசும் பொழுது நாம் நிச்சயம் நிறைவு உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவர் நிறைவை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய அன்பு இவ்வளவுதான். துரத்தப்படுகின்ற நிலைமை யோசித்து பாருங்கள். தேவை என்ற சூழ்நிலையிலே அன்பின் வார்த்தை, நயவஞ்சகமான வார்த்தைகள், பலவிதமான காரியங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் மாற்றப்படுகின்ற சூழ்நிலை மற்றொரு பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது அதனுடைய காரியம் யோசிக்க ஒரு சூழ்நிலை அற்ற நிலைமை. இன்றைக்கு நீயும் அப்படிதான் இருக்கிறாய் என்ற சூழ்நிலையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாண்டவரே, என்னையும் யோசிப்பதற்கு, எனக்காய் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இருந்த காரியம் முடிந்து விட்டது. இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் வாழப் போகிறேன்? எப்படி என் காரியம் என்று அழுது கொண்டிருக்கிறாயா? நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன், உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசுவிடத்திலே பேசுவது உண்மை என்றால் நிச்சயம் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை போஷிக்கிறவர் மாத்திரமல்ல, உன் கண்கள் திறக்கும்படியாய் செய்கிறார். உன் கண்கள் திறக்கப்பட போகிறது. நீ எதை குறித்தும் கலங்காதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை அழுகிறது. என்னால் பிள்ளையினுடைய கண்ணீரை காண முடியாது. அம்பு பாய்கிற தூரத்திலே போய் அமர்ந்து விட்டாள். நாமும் கூட சில நேரங்களிலே குடும்பத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படும் பொழுது நம்மால் தாங்கவே முடியாது, பார்க்க முடியாது. நான் பார்க்க மாட்டேன், இதை என் காதால கேட்க மாட்டேன், கண்ணால் பார்க்க மாட்டேன் என்ற பலவீனம் அல்லவா? அப்படிதான் இந்த ஆகாருக்கு காணப்பட்டது. இந்த சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா? அன்பு தேவ ஜனமே,
இன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு நீ தொலைக்காட்சிக்கு முன்பாய் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்து கொண்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல, பார்ப்போமே என்ற சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய கவலை அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நானும் பரிதபிக்கப்படுகின்ற நிலைமை, என்னுடைய குழந்தைக்காய் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தையினுடைய சத்தம் என்னை அமர வைக்க முடியவில்லை. நான் இங்கிருந்து கடந்து போய் தூரத்திலே போய் நான் பார்க்க கூடாதபடி இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை தான். ஆனால் நீ சத்தமிட்டு அழுகிறதை, பிள்ளை சத்தமிட்டு அழுகிறதை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அறிந்தவராயிருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே. ஒருவேளை உன் அழுகை உன்னை கடினப்படுத்தலாம், கடினப்படுத்துகிறதான காரியம் உனக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இயேசு உன்னுடைய கடினத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவனே அல்ல. அவர் நமக்காய் கண்களை திறந்து வைக்கிற தேவன், நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, அன்பு தேவஜனமே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு யார் உதவி செய்வார் என்ற வேதனையோடு கூட இருந்தாய் அல்லவா? ஒரு குழந்தையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உடனே தேவதூதன் ஆகாரை கூப்பிடுகிறார். எத்தனை பெரிய வல்லமையான தேவன் நம்முடைய தேவன்! வாசிங்கள். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். யோசித்து பாருங்கள், என்ன சம்பவித்தது? பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயத்தோடு கூட இருக்கிறாயா? என்ன நடக்க போகிறது? ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் எத்தனை பெரிய இன்ப நிலையிலே இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலை மாறும் பொழுது பயப்படுகின்ற அனுபவம். ஒருவேளை இன்றைக்கு நீ அழுது கேட்கிற காரியத்தை தேவதூதன் உன்னோடு கூட பேசும்படியாய் அவர் அழைக்கிற தேவன் மாத்திரமல்ல, அழைக்கிற அன்பின் அழைப்பு மாத்திரமல்ல, கேட்கிற தெய்வமாய் இருக்கிறார். என்ன சம்பவித்தது? உன் அழுகினுடைய காரியம் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். நீ எதற்காய் அழுகிறாய்? என்ன சம்பவித்தது? ஒருவேளை உன் குடும்பத்திலே பிரச்சனையா? உன் பிள்ளை உன்னை ஏளனமாய் பேசுகிறானா? நீ கவலையோடு கூட இருக்கிறாயா? உன்னுடைய கண்ணீர் அவருக்கல்லவா தெரியும், உன்னுடைய பாரம் அவருக்கல்லவா தெரியும். அவர் கேட்கிறார், என்ன சம்பவித்தது என்று கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொல்கிறார். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே. பிள்ளை இருக்கிற சத்தத்தையும் தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். பிள்ளை எதற்கு அழுகிறது? அவருக்கு தெரியாதா? தாய் எதற்கு அழுகிறார்கள்? அவருக்கு தெரியாதா? ஆனால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய காரியம், பிரச்சனை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு நேரம் வரை அவர் அனுமதிக்கிறவராயிருக்கிறார். சூழ்நிலை கடினமாய் மாறும்போது அல்லவா பயப்படாதே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் கலங்காதே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக்கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போய் பிள்ளையை கையில் எடுத்துக்கொள். அழுகின்ற குழந்தையை உன் கரத்தில் ஏந்திக்கொள், எடுத்துக்கொள். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் சொல்லும்போது கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவம். பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்றால், உனக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதோ,
எவைகளெல்லாம் பாரமா இருக்கிறதோ, சம்பவித்தது என்ன என்று கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, பயப்படாதே என்று சொல்கிற தேவன் மாத்திரமல்ல, நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டால் அது நிச்சயம் நடக்கும். ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், எனக்கு இந்த இடத்தில் யார் உதவி செய்வார் என நினைக்கலாம். இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். வெறுமையை நினைக்கிறாய் அல்லவா, வறுமையை நினைக்கிறாயவா, வெறுமையும் வறுமையும் மாற்றுகிற உலகத்தின் இரட்சகராகிய இயேசு உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன பாரம், என்ன வேதனை என்பது உலகத்தின் இரட்சகராகிய இயேசு அறிந்தவராயிருக்கிறார். அன்பு மக்களே, யோசித்து பாருங்கள். எடுத்துக்கொண்டு போகிறாள், கீழ்ப்படுகிறாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். யோசித்து பாருங்கள். கீழ்ப்படிந்த மாத்திரத்திலேயே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். நம்முடைய சூழ்நிலையும் அப்படித்தான். நாம் பலவிதமான துக்கத்திலே இருக்கும் பொழுது, வேதனையில இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. என்ன நடக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும். திட்டவட்டமாய் காரியங்களை செய்கிற தேவன் அவருடைய கண்களை திறந்தார். இன்றைக்கு உங்களுடைய கண்களை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய கண்களை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்து வேதனைப்படாதே. திறந்த தேவன், வாசிங்கள். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கண்டாள். வார்த்தை கேட்கப்பட்டது, கீழ்ப்படிந்தால், பிள்ளையை எடுத்துக்கொண்டு போனால் காண்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, நாமும் பார்க்கும்படியாய் செய்கிறார். தண்ணீர் காணப்பட்டது. ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்படுகின்ற கிருபை, நமக்கு கொடுக்கப்படுகின்ற மகிமை அழகாய் சொல்லப்படுகிறது. துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய தேவை என்ன என்பது உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசுவிடத்திலே சொல்வது உண்மை என்றால், அவர் நிச்சயமாய் உன் கண்களை திறக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு. அவருக்கு தெரியும். திறக்கப்பட்ட உடனே நிரப்பப்படுகின்ற அனுபவம், தேவை நிரப்பப்படுகிறது. இந்த மாதத்திலே, இந்த நாளிலே உங்களுடைய தேவை என்ன என்பது உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நிரப்புகிறவராயிருக்கிறார். 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் வில்வித்தையிலே வல்லவனாய் தேறினான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் திக்கற்ற குடும்பம், திக்கற்றவள் நினைக்கிறாயா? ஆண்டவர் ஒரு நாள் உன்னை திக்கற்றவளாய் விடவே மாட்டார். தேவன் அழுகையின் கண்ணீரை, பிள்ளையின் அழுகையின் கண்ணீரை பார்க்கிற தேவன் அல்லவா? அவர் உன்னோடு கூட இருந்து பிள்ளை வளரும்படியாய், அவனை உயர்த்தும்படியாய், ஒரு வில்வித்தத்திலே அவனை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் மகிமை கொண்டவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளையும் நல்ல ஒரு வேலையை கொடுத்து நல்ல காரியத்திலே உயர்த்தும்படியாய் பட்சித்த வருஷங்களின் நன்மைகளை திரும்ப அளிப்பேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் கொடுக்க போகிறாராம். எப்படி? நிரப்புகிறவர், கேட்கும் பொழுது கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை செய்கிறவர். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, கண்கள் திறக்கப்பட்டது ஆண்டவரே. திறக்கப்பட்ட கண்களுக்கு நிரம்பும்படியாய் ஆண்டவரே, தேவைகள் நிரம்பும்படியாய் செய்கிறவர் நீர் அல்லவா?
ஒருவேளை வாழ்க்கை வெறுமையாய் இருக்கலாம், வனாந்தரமாய் இருக்கலாம். அந்த வனாந்தரத்தின் வெறுமையை ஆண்டவர் நிரப்புகிறவர். பிள்ளையோடு கூட இருந்து பிள்ளையை வளர்க்கும்படியாய், போஷிக்கும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய் இன்றைக்கு அப்படி அழுது கொண்டிருக்கிற குடும்பங்கள், பல குடும்பங்கள் இருக்கலாம். அந்த குடும்பங்களை நீ நிரப்பப் போகிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறீர். அவர்களும் ஒரு உத்தியோகத்திலே உயர்வடைந்து குடும்பத்தை வளர்க்கின்ற காரியம் மாத்திரமல்ல, இவர்களும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கும்படியாய் தேவனை பாராட்ட போற கிருபைக்காய் நன்றி ராஜா. எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.